ஹே ஹலோ சர்வைவர்ஸ், நான் உங்கள் வாத்தி. நீங்கள் பார்த்துருக்கிறது வாத்தி கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்டில் ஒரு சர்வைவல் சீரிஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த சீரிஸ் ஃபுல்லாக நம்மள்ட்ட கன் இருக்கும். நம்மளோட கோல் எல்லாம் கன்னை வச்சு எண்டர் ட்ராகனை முடிக்கிறது தான். இது எவ்வளோ எபிசோட் போகும்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம இந்த மாதிரி பேசிட்டு இருக்காமல் சீக்கிரமாக கேம்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் டே வேர்ல்டில் ஸ்பான் ஆனதும் போனஸ் செஸ்ட்டை ஓப்பன் பண்ணேன். அங்கே இருந்த ஆக்ஸையும் பிக்காக்ஸையும் கீழே வச்சுட்டு உடனே செஸ்ட்டை உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து நம்மளுக்கு வேர்ல்டு ஸ்பான் ஆனோடனே நம்ம எப்பயும் பண்ணுறதா வழியாக 3 ஆடை கண்டுபிடிச்சி வெட்டி பெட்டு செய்யணும். ஏன்னா நைட்டு நம்மளால் தூங்க முடியாது. தூங்கல்னா என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். நிறையா ஜாம்பிஸ் வரும், அதுக்கிட்டே இருந்து பயந்து வர்றோன்னு ஏதோ ஏடா கூடமாக விழுந்து கை காலெலாம் உடச்சிப்போம். அதனால் சேஃப்டியாக நம்ம பெட்டு செஞ்சுப்போம். இங்கே வந்து செஸ்ட் உடைக்கும் போது இங்கே ஒரு ஆடை பார்த்தேன். எங்கடாது அதுக்குள்ளே காணாம போச்சா? என்னங்க, ஐயோ பெரிய கேவ் இருக்குது. இந்த கேவ் நோட் அதோ இருக்கான். ஆனால் பாவி அந்த கேவில் வந்து வெட்டுறாங்களாம் எனக்கு தெரியல. வாங்க வேறு எங்கேயாவது ஆடு இருக்கான்னு பார்ப்போம். இங்கே அப்படியே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது, நிறையா இருக்குது. எப்படியும் இங்கே ஒரு ஆடாக ஸ்பான் பண்ண மாட்டானுங்க. எப்படி ஒரு 4 ஆடு ஸ்பான் பண்ணி விடுவானுங்க. மேலே பாருங்கள் ஒரு ஆடு. சூப்பர், ஒரு ஆடு கிடச்சிச்சு. இதே மாதிரி இன்னும் 2 ஆடு சீக்கிரமாக கிடச்சிச்சின்னா டக்கு டக்குன்னு பெட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். இவனுக்கு வேறு கிடச்சிச்சிங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்லங்க, இவனுக்கு ஸ்பான் பண்ணுறதா இருந்தால் ஏதாவது 3-4 ஆடு இது மாதிரி மாப்ஸு சேர்த்தா ஸ்பான் பண்ணுவானுங்க. வாங்க இங்கே இருக்க ஆடியும் டக்குன்னு வெட்டிடும். என்னடா பறக்கிறான் இங்கே பார்க்கறதுக்கு ஆடு. சரி வாங்க டக்குன்னு தண்ணியில் குடிச்சிட்டு எங்கேயாச்சும் டக்கு டக்குன்னு ஏதாவது பெட்டு செஞ்சுட்டு நம்மளுக்கு இந்த மாடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கேவு தான் மெயின். ஏன்னா கேவில் நிறையா ஓர்ஸு அயன் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் நம்மளால் கன்று செய்ய முடியும். அதனால் நம்ம சீக்கிரமாக ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சிடலாம். நல்ல ஒரு பிளைன் ஆச்சுன்னா நம்மளே கூட ஒரு வீடு கட்டிடலாம். ஓகே, இப்போ வந்தாச்சு. வில்லேஜே கிடச்சிச்சு. சூப்பர், வாங்க இனிமேல் வில்லேஜ்லேயே தங்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து கேவுக்கு போகலாம். நம்மளுக்கு இங்கே நம்ம செய்ய வேண்டிய வேலையே இல்லை. அவனுங்களா வீடு கட்டியிருப்பானுங்க, பெட்டு செஞ்சு வச்சுருப்பானுங்க. நம்ம ஜாலியாக போயிட்டு ஆக்கிரமிச்சா மட்டும் போதும். செஸ்ட்டு இருக்குது, என்ன இருக்கும், ப்ரெட் இருக்குது. ப்ரெட்டு ஆப்பிள் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை, வேறு எதுவும் தேவையில்லை. அதெல்லாம் எடுத்தாச்சு. வாங்க இப்போ போயிட்டு வேறு எங்கேயாவது செஸ்ட் இருக்குதா அப்படி சொல்லிட்டு வாங்க பண்ணி பார்ப்போம். இங்கே நிறையா சோறு இருக்குது. இந்த வில்லேஜை பொறுத்த வரைக்கும் சோறுக்கு பஞ்சமே இல்லை. ப்ரெட்டு ஹேபிள் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் வெட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த மைண்ட் கிராஃப்டோட சவுண்ட் எதுவுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக கேட்டிருக்காது. ஏன்னா 1.21 அப்டேட் பண்ணவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ரெக்கார்டிங் ப்ராப்ளம் மைண்ட் கிராஃப்டில் இருக்குது. ரெக்கார்ட் பண்ணோன்னா அப்படியே கேமே ஃப்ரீஸ் ஆகிடும். அதனால் ரெக்கார்டரோட ஆடியோ ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகாது. அதனால தான் நான் ஆடியோ ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் எந்த ஆடியுமே கேட்கல. நான் அப்புறம் தான் கவனித்தேன், இன்னும் மைண்ட் கிராஃப்ட் வந்து கிராஃப்டிங் டேபிளே செய்யலை. அப்புறம் கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு அப்புறம் பெட்டை ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணல, அதையும் போய் பண்ணிட்டேன். அப்புறம் இப்போ வாங்க கேவில் போயிட்டு அயன் எதனாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு சுற்றி தேடி பார்ப்போம். அதுக்கான இந்த வீட்டை சுற்றுறேன்னு பார்த்தா அதை இருங்க இப்போ தான் வருவேன். கேவை பார்ப்போம். அங்கே தண்ணி இருக்குது, டக்குன்னு குச்சிடலாமா? இருங்க நல்லா பார்த்துப்போம். இந்த பக்கம் இருங்க. இந்த பக்கம் ஈஸியாக தெரியுது. தேவையில்லாமல் வந்தவனே தேவையில்லாமல் செத்துட்டேன். அந்த கேம் ஒழுங்காக கவனித்து பார்த்து போயிருக்கலாம். போயிடலான்னு நினச்சேன், ஆனால் போக முடியல. அதே மாதிரி நான் வந்து கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நிறையா சாவர மாதிரி வரும்னு நினைக்கிறேன் இந்த மாடில். ஜாம்பிஸ் எல்லாமே வந்து அதுவும் க்ரீப்பர், முக்கியமாக க்ரீப்பர் வந்து ஃபுல்லாமே அந்த மின்னல் அடித்த க்ரீப்பராக தான் இருக்கும். அதனால தான் சேஃப்டிக்கு கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணிட்டேன். நாங்கள் வந்து ஸ்டோன் டூல்ஸுக்கு அப்படியே நான் ஒட்டன்னு ஸ்டோன் வெட்டினேன். இங்கே அப்படியே ஸ்டோன் டூல்ஸுக்கு அப்படியே செஞ்சுட்டேன். டக்குன்னு சீக்கிரம் வெட்டுறான். வச்சாச்சு. ஸ்வாடு, ஆக்ஸு, பிக்காக்ஸு எல்லாத்தையும் அலைன் பண்ணிட்டு புதுசாக இது வெப்பன் கொண்டு வந்துருக்காங்க, ஸ்பியர்னு சொல்லிட்டு. அது என்னென்ன பார்ப்போம். இது என்னடா காப்பர் நம்மளுக்கு யூஸ் ஆகுமா என்னன்னு தெரில. அது அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். அப்படியே இந்த பக்கமாக வந்துருந்தால் அயன் கிடச்சிது. அப்படியே அயன் அந்த சைடில் பாருங்கள் கோல் இருக்குது. நம்மளுக்கு அயனும் தேவை. கோல் வந்து இந்த மாலில் கொஞ்சம் தேவை தான் நினைக்கிறேன். கோலை வச்சு நிறைய வேலை இருக்குது. கோலை பாருங்கள் வெட்ட கிடச்சிட்டே இருக்குது. இந்த மாதிரி அயன் டைமெல்லாம் கிடச்சா இன்னும் நல்லாயிருக்கும். சரி அப்படியே அந்த கோலையும் வெட்டி இந்த பக்கம் வந்தால் இங்கே கொஞ்சம் அயன் இருந்துச்சு, இதையும் வெட்டிடுவோம். அப்படியே வெட்டி இந்த பக்கம் வந்தால் இங்கே ஒருத்தர் பாருங்கள் என்ன பண்ணுறா, 2 அயன் கோலமு என்ன பண்ணுற பாருங்கள், சுற்றி நிற்கிறான். அங்கேருந்து என்னை பிடிக்கிறன்னு ஓடி வந்திருப்பானோ. சரி இருங்க, இவனை இந்த பக்கமாக வர வைப்போம். தண்ணியில் இவனை அப்படியே கூட்டு போயிடலாம். நம்ம பார்த்தானே இவன் வந்தால் மறுபடியும் நம்மளை பார்த்தே வரானான்னு பார்ப்போம். இங்கே வாடா டே. வந்துட்டான் அவனே வரான். வாடா அப்படியே இந்த பக்கமாக வாடா. இங்கே வாடா டேய் கோலம், என்னால் முடியும். தண்ணியில் அப்படியே மிதந்துட்டே மேலே போ பார்ப்போம். வாடா என்னங்க மேலே போ. அது அவ்வளோதான், இவனால் மேலாம் போக முடியாது. சரி அப்படியே இங்கே சைடில் கொஞ்சம் அயன் இருந்துச்சு, அதை வெட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கேவை சுற்றி பார்த்தேன். எதுவுமே இல்லை. ஆக்சுவலி இது கேவே இல்லை, இது சும்மா ஒரு குழி மாதிரி ஏதோ இருக்குது. அதை வெட்டிட்டு அப்புறமா இந்த பக்கம் மேலே வந்தவொடனே இங்கே பண்ணிடுச்சு. ஸ்பியரை டெஸ்ட் பண்ணலான்னு பண்ணோம், பார்த்தா இது வேஸ்ட்டு. அப்புறம் நைட் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு இந்த வில்லேஜரை தள்ளி விட்டு தூங்கிட்டேன். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எபிசோட் 2ல் பார்க்கலாம். எபிசோட் 2ல் நிறைய கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அவ்வளோதான் இந்த வீடியோ.
டாட்டா பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.